Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய pregnancy related வீடியோ டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருக்கோம். ஃபுட் ரெமிடிஸ் இல்ல ஃபுட் இல்லாம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இது எல்லாமே நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆறவங்க pregnancy தள்ளி போறவங்க என்னெல்லாம் பண்ணலாம்ன்றத நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நான் ஒரு 5 ஃபுட் சொல்றேன். இந்த 5 ஃபுட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நான் pregnant ஆயிருக்கேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி pregnant ஆயிருக்கேன். டெய்லி நிறைய சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அதிகப்படியான சிஸ்டர் சொன்ன 5 உணவுகள் அண்ட் பார்த்திங்கன்னா மலிவாக கிடைக்கக்கூடியது, ரேட்டு கம்மி, ஈஸி அவைலபிள், மலிவாக கிடைக்கக்கூடியது இந்த 5 உணவு. இதை எல்லாருமே எடுக்கலாம். ரெகுலர் பீரியட்ஸ், இரகுலர் பீரியட்ஸ், எகுகுரோத்தில் ப்ராப்ளம் இருக்குது, ப்ளீடிங் கம்மியாக வருது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், எகு க்ரோத்துக்கு டேப்லெட் எடுக்கிறேன், அயன் கம்மியாக இருக்குது, நான் பாடி வெயிட் அதிகமாக இருக்கேன், கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்க தான் எடுக்கணும், இவங்க தான் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாருமே எடுக்கலாம். ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்குன்றவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்றவங்க, இந்த மாதிரி எல்லாருமே எடுக்கக்கூடிய 5 ஈஸி அவைலபிள் அண்ட் ரொம்ப எஃபெக்டான ஒரு 5 உணவுகள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கனால நீங்கள் தைரியமாக எடுங்க. இது எத்தனை நாளைக்கு இந்த உணவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக எப்போ இருந்து எடுக்கணும்னா பீரியடான 2-3வது நாள்லேருந்து ஒரு 16, 17, 18வது நாள் வரைக்கும் கண்டிப்பாக எடுங்க. ரெகுலர் இரகுலராக இருந்தால் கூட அந்த 16, 17, 18ஆம் தேதி எடுங்க. ரொம்ப இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லைனா ரொம்ப நாள் எனக்கு தள்ளி போகுது அப்படின்றவங்க இதை டெய்லி நீங்கள் எடுக்கலாம். மாதம் 30 நாள் எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம். இந்த கொய்யா பழம் எதுக்கு நல்லதுன்னா, டாக்டர்ஸ் இந்த மாதிரி எக்கு க்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிசிஓடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ்னு கொடுப்பாங்க. விட்டமின் சத்து இருக்கக்கூடிய மாத்திரை. அதில் விட்டமின் சி குறிப்பிட்டு இந்த எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். வேறு எதுலலாம் விட்டமின் சி நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம், ஆரஞ்சு, ஃப்ரூட்ஸு, கிரேப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் இந்த கொய்யாப்பழத்தில் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொய்யா விலையும் மலிவானது, ரொம்ப நல்லது. சுகர்லாம் சுத்தமாக கண்டென்ட் இல்லாதது. நம்ம அந்த பேலியோ டயட்னு எடுப்போம் தெரியுமா, பேலியோ டயட் பற்றி நான் சொல்லியிருக்கேன். கார்போஹைட்ரேட் இல்லாதது. அந்த பேலியோ டயட்டில் எந்த பழங்களும் எடுக்கக்கூடாது அந்த டயட்டில். ஆனால் அவங்க கொய்யாப்பழம் எடுக்கலாம். அப்போ அந்த கொய்யாப்பழத்தை நினச்சி பாருங்கள், அதோட எவ்வளோ நல்லது இந்த சுகர், அதாவது அந்த சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கொய்யாப்பழம் டெய்லி நிறைய எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3-4 கொய்யாப்பழம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சத்து. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி பயிறு. இந்த காராமணி பயிறுன்றது வெள்ளை தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். வெள்ளை இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் தட்டைப்பயிறு கூட எடுத்துக்கலாம். இது எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபோலிக் கண்டென்ட் நிறைய இருக்குது. எக்கு க்ரோத்து ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மெயினானது இந்த ஃபோலிக்கு. அது இந்த தட்டைப்பயிறு, எல்லா பயிருமே நல்லது. பச்சை பயிறு, தட்டைப்பயிறு ரொம்ப நல்லது. அதில் அந்த தட்டைப்பயிறு ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி எடுங்க. 1-2 கை வேக வச்சு எடுங்க. அதாவது டெய்லி எடுக்கலாம். அப்படி எனக்கு சாப்பிட பிடிக்கலன்றவங்க வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக எடுங்க. ரொம்ப நல்லது. நிறையா பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டே எனக்கு எக்கு க்ரோத் ப்ராப்ளம் இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டு கூட வளரன்றவங்க இந்த மாதிரி உணவுகள் எடுத்து எக்கு க்ரோத் ஆச்சு அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது டெய்லி நீங்கள் எடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கொடுங்க. ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பயிர் வகைகள் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இதுவும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காவை நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்லாம், சப்பி சாப்பிட்லாம், இல்லைனா ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோ கார்ப் டயட் எடுக்கிறவங்க, நான் சொல்கிறேன் ரொம்ப பிசிஓடி இருக்குன்னா லோ கார்ப் டயட் எடுங்கன்னு, அவங்களுக்குலாம் பசி எடுக்கும் எப்போயாவது நம்ம டயட் இருக்கனால. அவங்களாம் அந்த நெல்லிக்காய் ஜூஸை அடிக்கடி எடுங்க. ஒரு 2 நெல்லிக்காயை கட் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி நிறைய ஜூஸ் மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. பசிக்கும் போதெல்லாம் இந்த ஜூஸை நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இதை குடிங்க. ரொம்ப நல்லது. அப்படி ஒரு குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு நெல்லிக்காய். கூடவே இந்த விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது. நெல்லிக்காயோட பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய மல்டிபிள் அதுக்கு யூஸ் நிறைய இருக்குது. ஃபேஸ் க்ளோயிங்க்கு, ஹேர் ஹெல்த்துக்கு, ஸ்பெர்ம் ஆண்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் நிறைய விதத்தில் இருக்குது. நிறைய பேர் ஹனி நெல்லிக்காய் சாப்பிட்லாமா, தேனில் ஊற வச்சதுன்னு என்கிட்டே நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. சுகரெல்லாம் அதில் சேர்த்தா அதில் இருக்கக்கூடிய சத்தே போயிடும். நல்லா காய்கறி கடைக்கு போகிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெல்லிக்காய். அதை வாங்கிட்டு ஒரு 10 நெல்லிக்காய் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக கெட்டுலாம் போகாத நெல்லிக்காய். தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஜூஸ் போட்டு இல்லைன்னா கட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது எக்கு க்ரோத் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு. இந்த சியா சீட்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி இப்போலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சீட்ஸ் கிடைக்குது. இந்த சியா சீட்ஸும் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப மலிவானது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா காலையில் இப்போ எந்திரிச்சிருங்க. நீங்கள் வேறு எந்த ரெமிடி எடுக்கிறவங்கனா இருந்தாலும் பரவாயில்ல, இது எடுத்துக்கலாம். இது எம்டி ஸ்டொமக்குன்னு கிடையாது. காலையில் குடிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஃபோர் வந்து குடிக்கலாம். இல்லைனா சாப்பாடுறதுக்கு அப்புறம் குடிக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் கேப் விடணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூனை தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சளவு ஒரு வார்மாக இருக்கக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே குடிக்க வேண்டியதான். அது குடிக்கும்போது உங்களுக்கு உள்ள சீடு போட்டிருக்க மாதிரியே தெரியாது, நல்லா ஊறி வந்துடும். நம்ம சர்பத்துலாம் போட்டால் ஒரு மாதிரி உள்ள சில சீட்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். இதை வந்து நீங்கள் டெய்லி எடுங்க. இதை ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கலாம், பட் ஓவலேஷன் வரைக்குமாவது எடுங்க. எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சீடில் வந்து இந்த சியா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்க கூட இதை எடுக்கலாம். சீட் சைக்கிளிங், வெந்தய டீ, க்ளோ வாட்டர்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்றவங்க கூட இந்த சியா சீட்ஸை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது, நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லா கடையிலையும் எடுக்கக்கூடியது வாழைப்பழம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்டிலிட்டி பூஸ்டர்னு சொல்லக்கூடிய சில உணவுகள் இருக்குது. சில குறிப்பிட்ட உணவுகள் தான் கணவன் மனைவி 2 பேருக்கும் ரொம்ப நல்லது. ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கும் சரி, எக்கு க்ரோத் அண்டு ஹெல்தி எக்குக்கும். அதில் சொல்லணும் குறிப்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வாழைப்பழமும் எடுக்கலாம். இந்த பழம் அந்த பழம்னு கிடையாது. இந்த செவ்வாழைப்பழம்னு சொல்லுவாங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப பெனிஃபிட் ஆனது. அது கிடைக்குதுன்னா நீங்கள் அதை எடுக்கலாம். எனக்கு அது கிடைக்கலன்னும் போது அது கிடைக்கலையா அப்போ நார்மல் பழத்தில் சத்து இல்லையான்னு நினைக்காதீங்க. எல்லா வாழைப்பழமுமே ரொம்ப நல்லது. டெய்லி 1லேருந்து 2 எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாழைப்பழம் எடுக்கும்போது அந்த வேலையை ஒட்டி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ ஈவினிங் நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னா அந்த டைமில் வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸோ இனிப்பான பதார்த்தம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தான் காலையிலையும் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடியது நிறையா சாப்பிட்டுட்டு ஏதாவது இனிப்பு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல வந்து சுகர் லெவல் அதிகமாகும், பாடி வெயிட் கெயின் ஆகும். ஸோ அளவு வந்து கரெக்டாக எடுங்க. ஒரு நாளைக்கு 1 பழம் எடுங்க, 2 பழம் எடுங்க. அதுக்கு மேலே வாழைப்பழம் எடுக்க வேணாம். வாழைப்பழத்துலேயே ஃபோலிக் நிறைய இருக்குது. எக்கு க்ரோத், ஹெல்தி எக் அண்டு ஸ்பெர்ம் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே இந்த பனானா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 5 உணவுகளை நீங்கள் கரெக்டாக எடுங்க. பீரியடான 2வது நாள்லேருந்து 3வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 16, 17, 18 நாள் வரைக்கும் கண்டினியூவாக எடுங்க. இது கூடவே வெந்தய டீ, க்ளோ வாட்டர், இது 2 கம்பல்சரி எடுங்க. இது 2 எடுத்து இந்த உணவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்கு க்ரோத் வந்து ஆகிடும். 80-90% வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து எக்கு க்ரோத் வந்து ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இதை 1 மாதம் எடுத்துகிட்டு எனக்கு ஒழுங்காகலன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் காசு கட்டி நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி போக ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ஒரே மாதத்தில் ஆகுன்றதெல்லாம் கேரண்டியே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து சோர்ந்து போயிடும், என்னடா இது இவ்வளோ எடுக்கிறோம் நமக்கு ஒர்க் ஆகலைன்ட்டு. பட் வந்து நம்ம வேறு வழி கிடையாது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காமல் இதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி எடுங்க. அதாவது நம்ம இதை எடுக்கணும், ஐயோ இதை எடுக்கணும் இன்னைக்கு காலையில் அப்படின்லாம் எடுக்காதீங்க. கேஷுவலாக பண்ணுங்கள். டெய்லி சமைக்கிறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம், அந்த மாதிரி இது ஒரு பார்ட், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரெஷராக எடுத்துக்கிட்டு ரெமிடிஸ் எல்லாம் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களை அதனால் லாங் டேர்ம் அதனால் கொண்டு போக முடியாது. ஸோ ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபுட்டெல்லாம் நிறையா பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஹோப்போட ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.